ஒரு கேரக்டர் சொல்கிறேன். ஏஞ்சல்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்க. நீங்கள் சாஃப்டாக இருந்தால் தான் ஏஞ்சல்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். நீ பதட்டப்படும் போது, கோவப்படும் போது, அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த எரிச்சல் ஆகும்போது உன்னால் தூதர்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா they are very soft, very very soft. உன் கேரக்டர், நீ ரொம்ப கைண்டாக இருமே எல்லாத்துக்கிட்டையும். பதட்டப்படாத, பதட்டமே படாத. பி கைண்ட். ரொம்ப தயவாரு எல்லார்கிட்டையும். முடிஞ்ச அளவுக்கு உன் பேச்சு எல்லாத்துலையும் தயவாரு. முடிந்த அளவுக்கு நான் சொல்றேன், ஆவியினால ஏவப்படுறத சொல்றேன். நான் ஒரு நாளும் இன்னொருத்தருக்கு இந்த ஒரு வேர்ட் நீ பேசுற இது எல்லாத்தையும் காயப்படுத்தும் தெரிஞ்சா பேசாத. throw it out. ஒரு சில நேரத்தில் இது காயப்படுத்தும் தெரிஞ்சே நம்ம பேசுவோம். don't do that. don't speak hurting words. உங்களை காயப்படுத்துறது அது ஒரு வகையான கத்தியத்தை கொலை பண்ற மாதிரி தான். அது ஒரு வகையான கொலை. அது so be kind. கைண்டாரு, கூலாரு. இப்படியெல்லாம் இருந்தா உனக்கு நல்லது. அன்னைக்கு நேரத்தில் நீ கைண்டா கூலா இருக்கும்போது மற்றவங்க நீ தோத்துட்டேன்னு நினைப்பாங்க. கவலையப்படாத, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நான் ஒன்று சொல்லட்டுங்களா? உன்னை நிரூபிக்கிற ஒரே ஒரு பொறுப்பு, ஒரே ஒரு வேலையை நீங்கள் ஆண்டவருக்கு மட்டும் கொடுத்துருங்க. நீ ட்ரையே பண்ணாது. அது வந்து அத்தையாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருங்க, நீ யாராக வேணா, கணவனாரு, மனைவியாரு, பிள்ளைகளாரு, யாராக வேணா இரு. டோன்ட் எவர் ட்ரை டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். நான் கரெக்டு, இதுதான் நிற்காத அந்த இடத்துல. யூ ப்ரே. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்கள் லைஃப்பில் அனுபவிக்கணும்னு கரங்களை உயர்த்தி இதுக்கெல்லாம் உங்கள் லைஃப் ஒப்பு கொடுக்க. பரிசுத்த ஆவியானவரே, இதை நான் உங்களை குற்றப்படுத்தி சொல்ல, நான் ஒரு நல்ல வாழ்க்கை நீ வாழ்றதுக்காக நான் ஒரு அப்பா போல சொல்கிறேன். நான் இருந்தேன் நிறைய பேருக்கு ஒரு தகப்பனோட இடத்துல நின்று நீ ஒரு சமாதானமான சந்தோஷமான பாருங்க, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உனக்கு பிடிச்ச மாதிரி, எல்லா சூழ்நிலும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்காத. உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கணும்னு நினைக்காத. நீ எதிர்பார்க்குற மாதிரி உன்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் வாழணும்னு நினைக்காத. நீ இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணு. நான் இனிமே கைண்டாக இருக்க போகிறேன். நான் இனிமே நிதானமாக இருக்க போகிறேன். நான் இனிமே காயப்படுத்துகிற வார்த்தை வாயிலேருந்து பேச மாட்டேன். நான் இனிமே முடிஞ்ச அளவுக்கு கோபம் இல்லாமல் இருக்க போகிறேன். நான் இனிமே முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக இருக்க போகிறேன். நான் இனிமே எல்லாரையும் இனிமே கைண்டாக நல்ல தயவோட ட்ரீட் பண்ண போகிறேன். நான் இனிமே நான் பொறாம இல்லாமல் இருக்க போகிறேன். எல்லாரையும் நான் பிளஸ் பண்ண போகிறேன். எல்லாரையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்வேன். எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுவேன். எதிரின்னு ஒருத்தரை நான் அந்த வட்டத்துக்குள்ளே, என் லைஃப்குள்ளே எதிரின்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது. எனிமின்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. கசப்புன்னு ஒருத்தர் இருக்கவே இருக்காது. அதே நேரத்தில் எல்லாரோடையும் நம்ம பயணம் பண்ண முடியாது. எல்லாரோடும் ஒத்து போகவும் முடியாது. சம்டைம்ஸ் நீங்கள் கசப்பு இல்லாமல் உங்களுக்குள்ள எதிரின்ற மாதிரி யாரையும் வச்சுக்காம, ஒரு சிலர் அப்போ ரொம்ப கர்த்தரை அவங்களோட டீல் பண்ணட்டும், விடுங்க. நீங்களே அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும் போது கர்த்தரை டீல் பண்ணவே மாட்டார். விடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க. அவர் விட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. உன் பேச்சினால என்கிட்ட அது அப்படி இப்படி எனக்கு தெரியும் உன்னை this is not the way. நீ உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு எப்பெல்லாம் நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கியோ அப்பெல்லாம் நீ ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். நீ ஜெபமே பண்ண மாட்டேன். Pray. மற்றவங்களை ஒரு காரியத்தை புரிய வைக்கணும், அதுக்கும் ஜெபம் தான் பண்ணணும். நீங்க God will work. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்காத. வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணும். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் உங்களை சுற்றி எல்லாமே நடக்கணும். நீ யோசிக்கிற மாதிரி தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. வேர் ஆல் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான ஆட்கள். நம்ம எல்லாரும் அக்செப்ட் எவ்ரிபடி.